வாழ்க்கையில் உண்மை நியாயத்துக்கெலாம் மதிப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? அது தவறு. நிஜமாவே உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற பலன் என்னென்னு இந்த ஸ்டோரியில் பார்ப்போமா? ஸ்டோரியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிராமத்தில் 14 வயசு சிறுவன். அவன் பேர் சேது. சிரமமான குடும்ப நிலை இருந்தாலும் நேர்மையை தவறாமல் கடைபிடிப்பாங்க. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் அவன் மிகப்பெரிய சோதனையை சந்தித்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பொய் சொன்னால் நிறைய நன்மை கிடைக்கும், ஆனால் உண்மையை சொன்னால் பெரிய இழப்பு வரும். அவன் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்து அவன் வாழ்க்கையை எப்படி மாறுச்சுங்கிறத பார்க்கலாம். அந்த ஒரு சின்ன அழகான கிராமத்தில் 14 வயசு சிறுவன் விளையாடிக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தான். அவனும் ஸ்கூலில் 9th கிளாஸ் படிக்கிறான். அவங்க அப்பா ஒரு தேங்காய் அறுவடை தொழிலாளி. அவங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வருமானம் தேடுறவங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த சின்ன குடும்பத்தை பொருளாதார பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் உறுதியாக இருக்கும்: நேர்மை. அவனோட அப்பா எப்போதும் சொல்லுவாங்க, எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் உண்மையை விட்டு வைக்கக்கூடாது, அதுதான் மனுஷனோட உண்மையான வழின்னு சொல்லுவாங்க. சேது இதை மனசில் ரொம்ப ஆழமாக பதிச்சு வச்சுருந்தான். ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது போகிற வழியில் அவன் அப்பாவுக்கு தேங்காயெல்லாம் கொண்டு செல்லதுக்கு உதவி பண்ணுவான். அப்போ தான் ஒரு பழைய பையில் 1,00,000 ரூபாய் கட்டி இருக்கிறத பார்க்குறான். அது ரோட்டில் விழுந்து கிடக்குது. அதை பார்க்கும்போது அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஐயோ இவ்வளோ பணமா, இது நம்ம கையில் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறான். பக்கத்தில் சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. ஒரே ஒரு பைக் மட்டும்தான் அங்கே பக்கத்தில் நிற்கிது. அவனுக்கு மனசில் ஒரு சத்தம் கேட்குது: இந்த பணம் நம்ம கையில் இருந்தால் அம்மாவுக்கு புடவை வாங்கலாம், அப்பாவுக்கு ஒரு புது பைக் வாங்கலாம், தம்பிக்கு துணியெல்லாம் வாங்கலாம், வீட்டு வாடகையை சில மாதங்கள் அட்வான்ஸாகவே கட்டிடலாம் அப்படின்லாம் அவனுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் மனசு கேட்கல, இதை செலவு பண்ணுறதுக்கு நம்ம பணம் இல்லை, இது நமக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு டீ கடையில் ஒரு போலீஸ்காரர் டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து, இது யாரோட பணமோ தெரியல, ரோட்டில் கிடக்குது, இதை தயவு செய்து அவங்கள கண்டுபிடிச்சி யாருக்குள்ளதுன்னு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டான். போலீஸ்காரங்களும் உடனே அவனை விசாரித்து பார்க்கும்போது அந்த பைக் வச்சுருந்த அந்த கம்பெனிக்காரரோட பணமாக இருந்தது. அவர் வாங்கிட்டு ரொம்ப நன்றி சொன்னார். இது என்னோடய ஊழியர்களோட ஊதிய பணம் தான், இது இல்லைன்னா என் குடும்பம் இப்போ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றி சொல்கிறாரு. மறுநாள் சேதுவோட பேர் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிது. அவனுக்கு பாராட்டுகளும் குவிய ஆரம்பிச்சிது. கலெக்டர் நேர்லேயே வந்து அவனுக்கு 10,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தமிழக அரசு மூலமாக முழு கல்வி உதவி திட்டமும் கிடச்சிது. அவனோட இந்த நேர்மையான செயல்னால் அவனோட குடும்ப நிலை உயர்ந்தது. பல வருஷம் கழித்து அவன் சென்னை IITயில் டிகிரி முடித்து ஒரு நல்ல போஸ்டிங்லேயும் இருந்தான். நேர்மை, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, இந்த 3 தான் அவனோட வாழ்க்கையை கட்டி அமைச்சிது. ஒரு நாள் டிவி ப்ரோக்ராமில் அவனை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த இளம் வயசில் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு அவனை இன்டர்வியூ எடுக்கும்போது அவன் சொல்கிறான், நான் வெற்றி அடைஞ்சதுக்கான காரணம் என்னென்னா என்னோட மனசாட்சி தான். நான் 1 ரூபாய்க்கு கூட என் வாழ்க்கையில் பொய் சொன்னதே இல்லை. அதனால தான் என் வாழ்க்கையில் உண்மையின் ஒளி பரவி இருக்குது. பொய்யின் நிழலில் நான் சிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட சுய கட்டுப்பாடான ஒழுக்கமும் மனசாட்சியும் நம்மளை உயர்த்தும். பொய் சொல்லும்போது நேரடியாக நன்மை கிடைக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் உண்மையை சொன்னால் தான் வாழ்நாள் நன்மை கிடைக்கும். ஸோ எல்லாருமே லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணலாம், லைஃப்பை ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.